தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். மத்தேயு எழுதிய சுவிசேஷ பகுதி 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கும் கூட கொடுக்கப்படும் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேட வேண்டும். முதலாவது பரலோக ராஜ்யத்தை நாம் தேட வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தேட வேண்டும். அவருடைய நீதியின் வார்த்தைகளை நாம் தேட வேண்டும். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கும் கூட கொடுக்கப்படும். பிரியமானவர்களே, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் கவலைப்படக்கூடாது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தேடும்போது, அதிகாலையில் தேடும்போது, பரலோக ராஜ்யத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ளும்போது மற்ற எல்லா நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். பிரியமானவர்களே, நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதபடிக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தேடுவோம். அவருடைய நீதியின் வசனத்திலே பழக்கப்படுவோம். பரலோக ராஜ்யத்தை குறித்து அறிந்து கொள்வோம். ஒவ்வொரு நாளும் இந்த உலக காரியங்களை வெறுத்து பரலோக ராஜ்யத்தை குறித்ததான காரியங்களை அறிந்து கொள்ளும்போது, அதை நாடும்போது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா தேவைகளையும் கர்த்தர் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த இரவு வேளைக்காக நம்மை நாமே தெய்வ சமூகத்திலே தாழ்த்துவோம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு வேளைக்காக மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, நன்றியப்பா. எங்களுடைய தேவைகளை சந்தித்தீரே, நன்றியே. ஒவ்வொரு நாளும் உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்தீரே, நன்றியப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்படியே கரங்களிலே தருகிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் என்னென்ன தேவைகளுக்காக தெய்வ சமூகத்திலே ஜபிக்கிறார்களோ எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுங்க. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ அப்படின்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் பலவீனத்தோடு கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அவர்களை தொட்டு சுகமாக்குவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனைகளே கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிங்க. தரித்திர நிலைமைகள், வறுமைகள் எல்லாம் நீங்கி போகட்டும். பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்கப்பா. முடிய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்குள்ளே பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் இப்படி இரத்த கோட்டைகளையும் மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. அதிகாலையில் எழுந்து தெய்வ சமூகத்திலே காத்திருக்க, உம்மை துதிக்கவும் உடைய நாமத்தை உயர்த்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு பாதுகாப்பு, நீர் எங்களுக்கு அடைக்கலம். நாங்கள் நம்பியிருக்கிற நீர் ஒருவர் மாத்திரமே. உடைய சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம் அப்பா. எல்லா துதி கனம் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.